வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரிங் பொட்டேட்டோ பண்ண போகிறோம். நீளமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மெதுவாக நம்ம குத்தலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க, லைட்டாக கட் பண்ணால் போதும். இதை பாருங்கள், நமக்கு ரோலர் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் காய் சீவுற அந்த பிளேடை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம கை விடாமல் இது பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். பாருங்கள், நம்ம சீவி எடுத்துட்டோம். லைட்டாக ஃப்ரிங் மாதிரி எடுத்து விடணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து குத்திக்கலாம். குத்திட்டு நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரிங்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ணணும். 5 பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். மைதா ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் சில்லி பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாங்க எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவை நல்லா எல்லா பக்கம் ஈவனாகிற அளவுக்கு. அவ்வளோதான், ஒன்று பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, ஃப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. மைனஸ், தக்காளி சாஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க தம்பி. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.